சாதத்துக்கு எப்பயுமே சாம்பார், குழம்பு, பொரியல், ரசம்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா, ஒரு நாள் இந்த சட்னி இல்லைன்னா தொக்கு எது வேணால் சொல்லலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதம் சுடு சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயாக சேர்த்துக்கிட்டா நல்லது, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4-5 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 300-350 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா தொளிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஒன்று சேர்த்து அதையும் அது கூடவே கொஞ்சம் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் அது கூடவே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா ஓரமாக வச்சு ஆற வச்சிடலாம். நல்லா கூடணும் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சாதத்துக்கு போட்டு சுட சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்